ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சென்னை. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை. திவ்யாவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, அப்போ அந்த 2 நாள் 3 நாள் நீங்கள் பழகுனீங்களே, அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல. விக்ரம் கிட்ட நீங்கள் சொன்னனால தான் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு லிவிங் ஏரியாவில் ஒரு ட்ராமா போட்டுட்டு, அதுக்கப்புறம் இப்போ விக்ரமை பற்றி தப்பாக பேசுகிறது எனக்கு என்னமோ கரெக்டுன்னு எனக்கு தோணவே இல்லைங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஃபேக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது திவ்யா. அதே மாதிரி இப்போ சாண்ட்ரா வந்து சரி மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டாங்க. பகேஜ் எதுவுமே பின்னாடி, அதாவது ஒருத்தவங்க திருந்தி மேலே வராங்க அப்படின்னா திரும்பி அதை வந்து போட்டு எடுத்து பேசணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்டு இன்னொன்று, சபரி மிக்சருன்னு வியானா சொல்லும் போது கூட அவங்க வந்து என்ன சொல்கிறது, சபரிக்காக எந்த இடத்துலையுமே நின்ன மாதிரி எனக்கு தெரியல. அண்டு இப்போ வந்து வினோத்தை பற்றியும் தப்பாக தான் பேசுகிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு எனக்கு டவுட் வருது. உண்மையாலுமே விக்ரம் சொன்ன எல்லாமே தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. விக்ரம் சொன்ன மாதிரி இவங்க வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி கிடையாது, அரை மணி நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு திரும்பி பேசணும் அப்படிங்கிறது கூட மறந்து போயிடுற அளவுக்கு பேசுவாங்க. அண்ட் கிரிட்டிசிசம் இவங்க ஏற்றுக்குவாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. டாப்பிக்கை மாற்றி போவாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க. பட் இவங்க வந்து மற்றவங்கள சொல்கிறாங்க, இவங்க வந்து அப்படியே உத்தம புத்தமொழி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப என்னென்ன புரியவே இல்லை. அதே மாதிரி இவங்க வந்து புரணி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் நீங்கள் இப்போ திவ்யா ஃபேன்ஸாக இருக்கட்டும், வேறு யாராச்சும் இருக்கட்டும், இவங்களை வந்து அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. இவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க செலிப்ரேஷன் ரவுண்டில் கூட. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ திவ்யாவோட ட்ராக் வந்து இப்போ அவங்க என்னமோ எனக்கு ஃபேக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்ததுலேருந்து, டாஸ்க் எல்லாருமே தான் நல்லா ஆடியிருக்காங்க. இவங்க அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில இடத்துல இவங்க வந்து கேட்டிருக்காங்க, என்ன சொல்கிறது, பின்னாடி பேசலை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவங்களும் பின்னாடி பேசியிருக்காங்க. ஆனால் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்மியாக பேசியிருக்காங்க பின்னாடி. ஆனால் இவங்களும் பின்னாடி பேசியிருக்காங்க, இவங்களும் புராணி பேசியிருக்காங்க. இவங்களுக்கு ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா, ஏன்னா இவங்களுக்கு கேங் இல்லை, அதனால அவங்க பண்ணலை. மித்தபடி கேங் இருந்துச்சுன்னா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் subscribe my channel. Thank you.